நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்றைக்கு நம்ம என்ன தியானிக்க போறோம்னா, இந்த உலகத்தில் யாராவது பரிசுத்த ஆவியானருக்கு விரோதமாக பேசினால், பரிசுத்த ஆவியானருக்கு விரோதமாக தூசித்தால் அவர்களுக்கு மிகப்பெரிய தண்டனை நரகத்தில் போடப்படுவார்கள். இன்றைக்கு இதை குறித்து தான் வேத வசனத்தின் அடிப்படையில் இன்றைக்கு நான் உங்களோட தியானிக்க போறேன். எபிரேயர் 10வது அதிகாரத்தில் வேதம் சொல்லியிருக்கிறது, தேவனுடைய குமாரனே தன் காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையை ஆவியை நிந்திக்கிறவன் கொடிதான ஆக்கினிக்கு பாத்திரவனாக இருப்பான். மாற்கு 3வது அதிகாரத்தில் வேதம் சொல்லியிருக்கிறது, எந்த மனுஷனுடைய பாவமும் தூசணமும் மன்னிக்கப்படும், ஆனால் பரிசுத்த ஆவியானருக்கு விரோதமாக யாராவது தூசித்தால் அவனுக்கு மன்னிப்பே கிடையாது, அவன் நித்திய ஆக்கினிக்குள்ளாக்கப்படுவான். மத்தேயு 12வது அதிகாரத்தில் வேதம் சொல்லியிருக்கிறது, எந்த ஒரு மனுஷனுடைய பாவமும் தூசணமும் மன்னிக்கப்படும், பரிசுத்த ஆவியானருக்கு விரோதமாக யாராவது தூசித்தால் அவனுக்கு மன்னிப்பே கிடையாது. மனுஷ குமாரனுக்கு விரோதமாக வார்த்தைகளை பேசினால் அவனுக்கு மன்னிப்பு உண்டு, ஆனால் பரிசுத்த ஆவியானருக்கு விரோதமாக வார்த்தைகளை பேசினால் அவனுக்கு இம்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு மன்னிப்பே கிடையாது. அவன் நரகத்தில் தள்ளப்படுவான். பழைய ஏற்பாடு காலத்தில் லேவியாகமம் 24வது அதிகாரத்தில் வேதம் சொல்லியிருக்கிறது, யாராவது கர்த்தருடைய நாமத்தை நிந்தித்தால் அவன் தன் பாவத்தை சுமப்பான். யாராவது கர்த்தருடைய நாமத்தை நிந்தித்து தூசித்தால் அவன் கொல்லப்பட வேண்டும், சபையார் எல்லாரும் அவனை கல்லெறிய வேண்டும் அப்படின்னு சொல்லி வேதாகமத்தில் லேவியாகமம் 24வது அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறது. ஏன் இப்படி பரிசுத்த ஆவியானவருக்கு இவ்வளவு பெரிய வேல்யூனா, இப்பொழுது இயேசு கிறிஸ்து இப்போ நான் சொல்றது இப்பொழுது நடக்கிற காலத்துல இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய வலது பார்சத்தில் சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறாரு. இப்பொழுது நம்ம கூட இருக்கிறது, உங்க கூடயும் என் கூடயும் இருக்கிறது பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான். அதனாலதான் அந்த பரிசுத்த ஆவியானவருக்கு அந்த அளவுக்கு வேல்யூ. இயேசு கிறிஸ்து யோவான் 16வது அதிகாரத்துல பரிசுத்த ஆவியானவர் பத்தி சொல்லியிருக்கிறாரு. என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாரு, நான் போய் தேற்றரவாளனை உங்களுக்கு அனுப்புகிறேன். தேற்றரவாளன்னா பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் உங்ககிட்ட வந்து நீதியை குறித்தும் பாவத்தை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவா. அதாவது அவர்கள் என்னை விசுவாசியாதபடினால் நீதியை குறித்தும், இனி நீங்கள் என்னை காணாதபடினால் நான் பிதாவினிடத்தில் போகிறபடினால் நியாயத்தை குறித்தும், உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினால் நியாய தீர்ப்பை குறித்தும் உணர்த்துவார். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்க கூடயும் என் கூட இருந்து நீதியை குறித்து நியாய தீர்ப்பை குறித்தும் நியாயத்தை குறித்து கண்டித்து உணர்த்து கொண்டு இருக்கிறார். அதனாலதான் பரிசுத்த ஆவியானவர் யாரும் தூசிச்சிடக்கூடாது, பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக எதுவும் நம்ம பண்ணிடக்கூடாது. இயேசு கிறிஸ்துக்கு விரோதமாக வார்த்தைகளை பேசினால் மன்னிப்பு நமக்கு கிடைக்கும். ஆனா பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக நம்ம தூசித்தால், பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக வார்த்தைகளை பேசினால் அவனுக்கு இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி அவனுக்கு மன்னிப்பே கிடையாது, அவன் நரகத்தில் தள்ளப்படுவான். அதனால ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாரு, நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு நினைப்பூட்டுவா. அதனால நீங்க இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க ஜெபத்தில், ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொள்ளணும், பரிசுத்த ஆவியானவருடைய என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதீங்க ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுது எனக்குள்ள இருக்கத்தக்க கிருபையை கொடுங்கன்னு சொல்லி உங்களுடைய ஜெபமாக இருக்கணும். என்னுடைய வாழ்க்கையில எல்லா காரியங்களும் பரிசுத்த ஆவியானவருடைய ஏவுதலின்படி, பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துதலின்படி நான் எனக்கு இருக்கத்தக்க கிருபையை கொடுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தால் மட்டுமே நமக்கு என்ன பாவம் செய்யும் பொழுது பரிசுத்த ஆவியை நமக்கு உணர்த்துவார். நம்ம கர்த்தருக்கு பிரியமில்லாத இடங்களை நம்ம செல்லும் பொழுது பரிசுத்த ஆவியை நமக்கு உணர்த்துவார். பரிசுத்த ஆவியை நமக்குள்ள இருக்கலன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அந்த செய்கிற பாவம்னாவே தெரியாது. பரிசுத்த ஆவியை நமக்குள்ள இருந்தால்தான் எது பாவம் எது பாவம் இல்லைங்கிறது நமக்கு உணர்த்துவார். அதனால கடைசி உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் பரிசுத்த ஆவியானவரை உங்ககிட்ட இருந்து என்கிட்ட இருந்து எடுத்து விடாதபடிக்கு அதை பாதுகாத்துக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த உலகத்தில் உண்மையான ஒரே ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. இயேசு கிறிஸ்து சீக்கிரத்தில் வரப்போகிறார். உங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். அல்லேலூயா.